10ல 1 மணி 2 மணி 3 மணி உன்னோட ஹார்ட் ரொம்ப கம்மியான ரேட்ல துடிக்குறான்னு ஒரு எமர்ஜென்சி நோட்டிபிகேஷன் அடிச்சுக்கிட்டே இருந்தது. அதனாலேயே என்னால சரியா தூங்க முடியல. வெல்கம் டு மை 30 நாள் ஆஃப் மொரட்டு டெடிகேஷன் நண்பர்களே. காலையில நான் வரதுக்கு முன்னாடியே நைனா ரிலீஸ் குடுத்துறாரு போல. அதனால தான் வாசல்லே பத்து கிடக்குறான். புதுசா ஒரு ஆம்லா ஜூஸ் புடிச்சு வச்சிருக்கேன். டெய்லி காலையில இனிமேட் எம்டி ஸ்டொமக்ல குடிக்கலாம்னு. அந்த ஹார்ட் ரேட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆவா செஞ்சீங்களா நண்பர்களே. இந்த ஃபிட்னஸ்லயே ரொம்ப ஊறி போயிருக்கவங்களுக்குலாம் வந்து நைட் வந்து ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் கம்மியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் போறப்ப நானும் கொஞ்சம் பயந்தேன். அதுக்கப்புறம் உசைன் போல்ட் ஹார்ட் ரேட் கூகுள்ல போட்டு பார்த்ததுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அது என்ன கதைனா, இப்போ நார்மலா ஒருத்தவங்க தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 60 பீட்ஸ் பர் மினிட்னா பட் 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 அப்படி அடிக்கும். இப்போ இதே எனக்கு 35ன்னு வச்சுக்கோங்களேன், பட் பட் அதுல பாதி தான்றப்ப. ஆனா அந்த ஒரு பம்ப்ல நிறைய பிளட்டை வந்து பம்ப் பண்ணி விடுமா. இன்னைக்கு சாயங்காலம் காலிஸ்டனிக்ஸ் கிளாஸ் மட்டும் தான். காலைல ஜிம்மு கிடையாது. மீல் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபுல் வெஜிடேரியன் நானு. அதனால ஒரு பன்னீர் பாக்கெட்டை மட்டும் ஹோலா பிரிச்சு செஞ்சு வச்சிருவேன். தேவைப்படுறப்பெல்லாம் ரைஸோட பசஞ்சு போட்டு சாப்பிட்டுப்பேன். என் நாய்க்குட்டியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஆல்ரெடி நான் வெஜிடேரியன் தான். இன்றும் காலையில ஒரு டீயை போட்டு ரொம்ப ஏர்லியாவே கிளைண்ட் ஒர்க் அப்புறம் எடிட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கட்டு பேஸ்ட் ரெக்கார்டு ஷூட் இதெல்லாம் பண்றதுக்கே ஒரு மாதிரி 6 மணி வரைக்கும் இழுத்துருது நண்பர்களே, 3 பிளாட்ஃபார்ம்ல போட்டுறதுக்குள்ள. அதனால நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னா, காலையில 6 மணில இருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் ஃபுல் ரெக்கார்டு ஷூட் எடிட் என்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் அத்தை ஸ்ட்ரெச் பார்க்கணும். ரெஸ்டே இருக்க கூடாது. மத்தியானம் 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் எந்த வேலையுமே பண்ணக்கூடாது. போனை தூக்கி ஓரமா வச்சிடணும். மாரோட விளையாடுறது, இல்ல ஏதாவது சீரிஸ் பாக்குறது, சாப்பிடுறது. அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 to 8 மணி கான்டென்ட் கிரியேஷன் படி ஏதாவது கத்துக்கிறது, கிளைண்ட்டுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தா அப்டேட் பண்ணி கொடுக்கறது, வாக்கிங், ரன்னிங், ட்ரைனிங், ஸ்ட்ரெச்சிங்னு எதுக்கெல்லாம் என்னோட மூளையை போட்டு ரொம்ப யோசிச்சு கசக்க வேணாமோ அதெல்லாம் மட்டும் தான் பண்ணுவேன். இப்படிலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். என்ன கதைன்னு அப்கமிங் டேஸ்ல பார்ப்போம். ஈவினிங் கிளாஸ் போற டைமிங்ல நான் கொஞ்சம் கொரியர் பாயா மாற வேண்டிய நிலைமை. நம்மளோட நண்பர்கள் சில பேத்துக்கு வே புரோட்டீனை வகுத்து இந்தா உனக்கு இது, இந்தா உனக்கு அது அப்படின்ட்டு பிரிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு வேலை. எல்லாத்தையும் பாட்டா பிரிச்சு பேக்கிங் போட்டு கிளாஸுக்கு வண்டியை விட்டேன். போற வழியில ரொம்ப தலைவலின்னு ஒரு டம்ளர் டீ. கிளாஸ்க்குள்ள போய் பார்த்தா புதுசா வெயிட்டுக்கு ஸ்டாண்ட்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. எவ்வளோன்னு கேட்டா 5000 ரூபான்னு சொன்னா, அடங்கொய்யால இதே மாதிரி ஒண்ணு அமேசான்ல நான் 3000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னே லைட்டா கொஞ்சம் மனசு வருத்தம் ஆயிட்டான். இப்பெல்லாம் பஜாருக்கு போனாதான் நம்மள விருதி அடிக்கிறாங்க. அமேசான்ல தேடி பார்த்தாலே அலேக்கா ஏதாவது ஐட்டம் மாட்டும் போல. ஹேண்ட் ஸ்டாண்ட் ப்ரோக்ரஷன் 5 செட், ஃப்ரண்ட் லீவர் 5 செட், ஹாலோ பாடி ஹோல்ட் 5 செட். அதுக்கு மேல லைட்டா கொஞ்சம் ஷோல்டர் புடிச்சுக்குச்சு. அதனால ரொம்ப பண்ணி உடச்சு வேணாம்னு சொல்லிட்டு ஓய்வை விட்டேன். வீட்டுக்கு போற வழியில ஒரு பெட்டி ஷாப்ல நிறுத்தி மாராக்கு ஒரு புது பிராண்ட்ல சாப்பாடு பாக்கெட் பர்ச்சேசிங். இதுதான் நண்பர்களே நான் சொன்ன 3000 ரூபாய் ஸ்டாண்ட். இன்னும் ஓபன் பண்ணல. மாராவை கொஞ்ச நேரம் இங்கேயும் அங்கேயும் ஓட விட்டுட்டு பாவம் இன்னைக்கு உனக்கு நைட்டு ஹோட்டல் சாப்பாடு தான். என்ன கதைனா, இன்னைக்கு நான் ஒரு 4:30 மணிக்கு கிளம்பி இருப்பேனா, போக ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருது. அங்க ஒரு 2 மணி நேரம் ட்ரைனிங், அங்க இருந்து திரும்ப வரதுக்கு டிராபிக்ல ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருது. ஆக மொத்தத்தை இதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நான் சாப்பிடறதுக்கு 10 மணி மேல ஆயிருது. தட்ஸ் வை இரவு டைமிங் மட்டும் என்னால ப்ராப்பரா எனக்கு சமைச்சு கொடுக்க முடியல. கமர்ஷியலா ஃபுட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். பட் இதுக்கு ஏதாவது கூடிய சீக்கிரத்துல சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இல்லனா கொஞ்ச நாள்ல நான் கல்தொழில சொருவிப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் மாராக்கு ஆக்டிவிட்டியை கொடுத்துட்டு அவனோட பால்கனியா ஆல் த சைட் தண்ணி வச்சு கழுவிட்டு சாப்பிட்டு பல்ல தேய்க்கிறதுக்குள்ள 12 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஓகே, வெளியில எங்கேயும் சாப்பிடல, நல்லாவும் ட்ரெயின் பண்ணிருக்கோம். இட் வாஸ் அ குட் டேடா லோக்கின்னு சொல்லி மண்டைக்கார் மூஞ்சிக்கார் பண்ணி மர்கே ஆயிட்டேன்.